வணக்கம். உண்மை செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம். நெல்லைப்பாளை வஉசி உள்விளையாட்டு அரங்கத்தில் வைத்த மாநில அளவிலான கராத்தே மற்றும் சிலம்பம் போட்டி நடைபெற்றது. இதில் கராத்தே போட்டியானது எடை அடிப்படையிலும் சிலம்ப போட்டியானது வயது அடிப்படையிலும் நடைபெற்றது. குழந்தை இயேசு மகளிர் பள்ளி, சிருங்கேரி சாரதா மெட்ரிக் பள்ளி, வேல்ஸ் சிபிஎஸ்இ பள்ளி, பிசிவி சர்வதேச பள்ளி, முத்தமிழ் பப்ளிக் பள்ளி, சர்வைட் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, ஐஐபி குளோபல் சிபிஎஸ்இ பள்ளி, மேலப்பாளையம் காதர் கராத்தே பள்ளி, கயத்தாறு மதர் தெரேசா மெட்ரிக் பள்ளி, விருதுநகர், தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி போன்ற பிற மாவட்ட பள்ளிகளிலிருந்து 1200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இதில் முதலிடத்தை பெறும் மாணவர்கள் கோவாவில் ஜனவரி மாதம் நடைபெறும் சர்வதேச கராத்தே போட்டிக்கு அழைத்து செல்லப்படுவார்கள். இதில் நடுவர்களாக கந்தசாமி, மணிகண்டன், காதர், குணசீலன், வானுமாமலை, சீனி, ஃபைசல், ஆர்வம் கார்த்திக், உதித், வர்ஷினி, ஜோதி, ரிஜா, அபிராமி, சர்வேஷ், ஸ்ரீதர், தனிஷ்கா, சரஸ்வதி, பவித்ரா, குரு, செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டனர். ஏற்பாடுகளை தலைமை பயிற்சியாளர் ரென்சி வெங்கட் செய்திருந்தார். கராத்தே போட்டியின் ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை வேல்ஸ் பப்ளிக் பள்ளியும், சிலம்பம் போட்டியின் ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை முத்தமிழ் பப்ளிக் பள்ளியும் பெற்றது. கராத்தே போட்டியும் மாவட்ட அளவில் சிலம்பம் போட்டியும் பாளை வஉசி உள் விளையாட்டு அரங்கத்தில் சுமார் 1300 மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். யுவமயம் போட்டியில் கட்டா வயது அடிப்படையிலும் குமுத்து எடை அடிப்படையிலும் போட்டி நடைபெற்று கொண்டிருக்கிறது. சிலம்பமானது வயது அடிப்படையில் தனித்திறன் போட்டியாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த போட்டி வெற்றி பெறும் மாணவர்கள் அடுத்து நடைபெறும் கோவாவில் நடைபெறும் உலக அளவில் நடைபெறும் கராத்தே போட்டிக்கு அழைத்து செல்லப்படுவார்கள். என் பெயர் வெங்கட். ஃபார் வாட்சிங் உண்மை செய்திகள். நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.